அக்னி தேவனை அலரும் அளவுக்கு இந்த தேவலோகத்தில் கொடூரமான காதாக்கினி வீசுகிறது. ஒருவேளை பரமேஸ்வரன் நெற்றிக்கண்ணை திறந்து விட்டாரா? அதெல்லாம் ஒன்றுமில்லை தேவேந்திரா. பிறப்பிலேயே கொடியவன் பண்டாசுரன். அத்துடன் நான் கொடுத்த வரத்தின் வலிமையும் சேர்ந்து கொண்டதால் அளவுக்கு மீறி அட்டகாசம் செய்து கொண்டிருக்கிறான். அவன் விடுகின்ற மூச்சுதான் இந்த அக்னி ஜுவாலை. இதிலிருந்து தப்புவதற்கு வழி? நாம் அனைவரும் திருக்கைலாயம் சென்று சிவபெருமானிடம் முறையிடுவதை தவிர வேறு வழியே இல்லை. சிவபெருமான், அந்த பண்டாசுரனிடமிருந்து நாங்கள் தப்புவதற்கு நீங்கள் தான் வழி சொல்ல வேண்டும். நான் என்ன சொல்ல முடியும்? பிரம்மனே, இன்று வரையந்தம் வரம்பற்ற முறையிலே அரக்கர்களுக்கு வரத்தை கொடுப்பவன் நீ. அதிலிருந்து நீங்கள் எல்லோரும் தப்புவதற்கு வழியை வகுப்பவன் நான். இப்பொழுது நீ பண்டாசுரனுக்கு கொடுத்துள்ள விசித்திரமான வரத்தால் நான் எந்த வழியும் வகுக்க முடியாமல் செய்துவிட்டேன். கங்காதரன், இரக்கமற்ற அரக்கனுக்கு பிரம்மன் இப்படி ஒரு வரத்தை கொடுக்கலாமா? 4 மூளைகளில் ஒரு மூளையால் சிந்தித்திருக்க வேண்டாமா? ஜனார்த்தனா, நடந்தது என்னவோ நடந்து விட்டது. இனி நடக்க வேண்டியதை பற்றித்தான் நாம் சிந்திக்க வேண்டும். எதை சிந்திப்பது? பரபிரம்ம சொரூபிணியான அந்த பராசக்தியை வந்திப்பதை தவிர நமக்கு வேறு வழியே இல்லை. தவத்திற்குரிய தகுதியான இடம் பூலோகத்தில் உள்ள திருக்காஞ்சிவனம் தான். தேவர்களே, இந்த உருவோடு இருந்தால் நீங்கள் எங்கு சென்றாலும் பண்டாசுரன் உங்களை விடமாட்டான். அவன் கண்ணிலிருந்தும் அவன் கக்கும் ஜுவாலையிலிருந்தும் தப்புவதற்கு கிளிருவம் எடுத்து திருக்காஞ்சிவனத்துக்கு பறந்து செல்லுங்கள். தேவர்களே, பண்டாசுரன் திருக்கைலாயத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறான். உடனே பறந்து செல்லுங்கள். ஆதிசக்தி நாரணி அகிலம் போற்றும் கல்யாணி, ஆதிசக்தி நாரணி அகிலம் போற்றும் கல்யாணி, சதுர்வேத ரூபமாணி வினயகற்ற வருவாய் நீ, சதுர்வேத ரூபமாணி வினயகற்ற வருவாய் நீ, பாதுகாத்தருள்வாய் நீ பண்டாசுரனை வெல்வாய் நீ, பாதுகாத்தருள்வாய் நீ பண்டாசுரனை வெல்வாய் நீ. ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சிந்தனை கெட்டாத அண்டங்கள் பல கோடி சிருஷ்டிக்கும் ஜெகஜனனி, அன்பென்னும் அமுதூட்டி அவைய கரம் நீட்டி அணைக்கின்ற அன்னபூரணி, நெஞ்சுக்கு நீதியும் கோடுக்கு வாழுமாய் நிறைகின்ற ஜெய் பவானி, நெஞ்சுக்கு நீதியும் கோடுக்கு வாழுமாய் நிறைகின்ற ஜெய் பவானி. ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் ஒளி என்ற பொருள் கொண்டு உலகெங்கும் பலம் பொங்க உதிக்கின்ற செங்கதிரும் நீயே, ஒளி என்ற பொருள் கொண்டு உலகெங்கும் பலம் பொங்க உதிக்கின்ற செங்கதிரும் நீயே, மழை சிந்தும் குளிர் தந்து இரவுக்கு விழிதந்து எழுகின்ற தன்னிலம் நீயே, மழை சிந்தும் குளிர் தந்து இரவுக்கு விழிதந்து எழுகின்ற தன்னிலம் நீயே, அலை என்ற கரம் கொண்டு கதிருக்கும் நிலவுக்கும் அருள் புரியும் மாகடலும் நீயே, அலை என்ற கரம் கொண்டு கதிருக்கும் நிலவுக்கும் அருள் புரியும் மாகடலும் நீயே, நிலவென்ற பெயர் கொண்டு விளைவாகி உயிர்களுக்கு அமுதூட்டும் பூவுலகும் நீயே, அமுதூட்டும் பூவுலகும் நீயே. ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம்
தேவரும் நீயே காக்கும் எண்டிசை பாலர்கள் என்னும் காவல் தேவரும் நீயே அலையும் நீயே மலரும் நீயே மண்ணும் நீயே விண்ணும் நீயே மோனமும் நீயே ஞானமும் நீயே ஞானமும் நீயே தவமும் நீயே மலையும் நீயே மலரும் நீயே மண்ணும் நீயே விண்ணும் நீயே மோனமும் நீயே ஞானமும் நீயே ஞானமும் நீயே தவமும் நீயே மன்னா மங்கை அங்கு நிற்கிறார். அங்கு பருவ மங்கையே, உன் ஆட்டத்தை கண்டதும் எனக்கும் ஆட்டம் கண்டு விட்டது. உங்களோடு சேர்ந்து நானும் ஆடிவிட்டேன். உனக்கு என்ன வேண்டும்? எனக்கு ஒரு நகரத்துல மாலை வேண்டும். அள்ளி கொடுக்கும் அலைமகளையே அடகு பிடிக்கும் அளவற்ற செல்வம் படைத்த என்னிடத்தில் கேவலம் நாகரத்ன மாலையா கேட்பது? விண்ணிலே கண் சுமிட்டும் தாரகைகளை உதிர்த்து கோர்த்து உனக்கு நட்சத்திர மாலை அணிவிக்கிறேன். அமைச்சரே, பார்த்தீரா என் பராக்கிரமத்தை? மண்ணிலே நின்று நான் சொன்னவனை கேட்டவுடனே விண்ணிலே மிதக்கும் நட்சத்திரங்கள் மாலை போல அணிவகுத்து விட்டது. மன்னிக்க வேண்டும் அண்ணா, இது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு ஒரு முறை அபூர்வமாக தோன்றக்கூடிய வால் நட்சத்திரம். இதை பார்க்கும் போது என் வயிற்றை கலக்குகிறது. அதனால் வால் நட்சத்திரம் தோன்றுவது அபசகுணம் என்று சொல்வார்கள். வால் நட்சத்திரம் தோன்றுவதின் பராபலன் என்ன? மன்னர்களுக்கு ஆகாது. ஆகாதென்றால் மணிமுடி தரித்தோர் மண்மூடி போவர் என்பர் திண்ணம். மகாபிரபு, மகாபிரபு, என்னடா பட்டத்து யானை திடீரென்று வீழ்ந்து இறந்து விட்டது. என்ன? பட்டத்து குதிரையும் திடீரென்று வீழ்ந்து இறந்து விட்டது பிரபு. என்னடா உணர்கிறீர்கள்? அமைச்சரே, வாரும் பார்ப்போம். ஓய் பிரம்மா, ஏன் இருக்கு? என் பின்னால் ஓடி வர. அமைச்சரே, பிரபு, ஒரு காரணமும் இல்லாமல் பட்டத்து யானையும் குதிரையும் எப்படி இறக்க முடியும்? எனக்கு ஒன்றுமே புரியவில்லை பிரபு. புரியவில்லை என்று சொல்வதற்கு எனக்கு ஒரு அமைச்சர். பண்டாசூரா, காரணமின்றி கரியும் பரியும் மறிக்கவில்லை. யானையின் மத்தகத்திலும் குதிரையின் மார்பகத்திலும் நன்றாக பார்த்தாயா? மரண அடி விழுந்ததற்கான அடையாளம் பதிந்திருக்கிறதா இல்லையா? பிரம்மனே, எனக்கு புரிந்து விட்டது. என்ன? ஒரு சரியான சிறுத்தை புகுந்து அறைந்து கொண்டிருக்கிறது. சிறுத்தையா? நீ பெற்றிருக்கும் வரத்தை நினைத்துப்பார். அப்படி என்றால் எனக்கு தெரிந்தவரை இவற்றில் பதிந்துள்ள அடையாளம் ஓர் சிறுமியின், அதிலும் 5 வயது சிறுமியின் கையாகத்தான் இருக்க வேண்டும். வாய் பிரம்மா, எப்படி ஒரு சிறுமியின் கையாகத்தான் இருக்க வேண்டும் என்று அழுத்தம் திருத்தமாக கூறுகிறேன். ஏன் அது ஒரு சிறுவனின் கையாக இருக்க கூடாதோ? சிறுமியா சிறுவனா என்பதை அதில் பதிந்துள்ள ரேகைகளை பார்த்து திட்டவட்டமாக சொல்லிவிடலாம் அப்பா. அப்படி என்றால் அந்த சிறுமியை பெற்றவர்கள் யார் என்பதை பற்றியும் ரேகைகளை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அல்லவா? தாராளமாக. பாரும், அவளை பெற்றவர்கள் யார்? பெற்றவர்களை பற்றிய ரேகையே அதில் காணப்படவில்லை அப்பா. அமைச்சரே, எந்த ரேகை எப்படி இருந்தாலும் சரி, பூலோகத்திலே உள்ள 5 வயது சிறுமியர் அத்தனை பேரையும் ஒன்றாக கொண்டு வந்து ஒரே இடத்தில் குவித்து தீயிட்டுக் கொளுத்துங்கள். ஆணை. தெரிகிறதா? எங்கிருந்து வெளிப்படுகிறது தண்ணீர்? தெரிகிறது. ஒரு சின்னஞ்சிறு கையிலிருந்து வெளிவருகிறது. குதிரையின் மார்பகத்திலும் யானையின் மத்தகத்திலும் எந்த கை பதிந்திருந்ததோ இப்பொழுது ஆகாயத்தில் தெரிவரும் அதே சின்னஞ்சிறு கைதானப்பா.